ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சமோசா செய்ய போகிறோம். அதுக்காக நான் வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம மாவு வந்து நல்லா பிசைந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம பிசைந்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஊறுப்போம். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெங்காயம் எடுத்துருக்கோம். நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது ஆனியன் சேர்த்தாச்சு. ஆனியன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கலாம். அதை வதக்கிறதுக்குள்ளே இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வேணால் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக. அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள், அதாவது நம்ம சாம்பார் பொடி அந்த மாதிரி வீட்டில் நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம்ல, வீட்டில் அரைச்சி வீட்டிலேயே ஹோம்மேடாக அரைச்ச மிளகாத்தூள். நீங்கள் கடை மிளகாத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டாக காரத்துக்கு, ஏன்னா குழந்தைங்களுக்காக. பெரியவங்க பிரச்சனை கிடையாது, குழந்தைங்கனால லைட்டாக சேர்த்து அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட அதாவது வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா நம்மளுடைய இந்த மசால் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சமோசா எப்படி பண்ணலாம், அதை எப்படி ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம்னு நான் சொல்கிறேன். மசாலா மாதிரி ரெடியாக இருக்குது. இப்போ நான் கறி மசாலா தூள் மட்டும் நான் கொஞ்சம் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கறி மசாலா தூள். இப்போது கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்ம மசால் வந்து நமக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிற அந்த ஆனியன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி அதை உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் ட்ரையாங்கிள் வந்து நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் வந்து நான் போட்டு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் போட்டுட்டு அப்புறம் எடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு வந்துடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் எடுத்து அது உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து இது வந்து மைதா மாவுங்க. இந்த மைதா மாவு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து டிப் பண்ணி நான் வந்து இப்போ ஆயிலில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் வச்சுட்டேன். இப்போ பொரிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் அதை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.